இந்த 2026 கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரிக்க பண்ணுவார். வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். வனாந்திரத்தில் வழி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வனாந்திரத்தில் வழி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வழியை பார்க்கவே முடியாது. வனாந்திரம் வழியற்ற ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாக்குத்தத்தத்தை மறு வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18 21 வசனம் வரைக்கும். ஏசாயா 43வது அதிகாரம் 18 21 வசனம் வரைக்கும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முன்னாடி நடந்தது பூர்வமானது, பரம்பரையாக உள்ளது, தலைமுறை தலைமையாக வந்துட்டு இருக்கிறது. ஒன்று யோசிக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா. முந்தினவைகளை நீ நினைக்கவே வேண்டாம். நேற்றுக்கு நடந்ததை நினைக்கண்டா, போன வருஷம் நடந்ததை நினைக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், போன வருஷம் நடந்ததை நினைக்காதீங்கன்னு சொல்லுங்கள். போன வருஷம் நீங்கள் கடந்து வந்த பாதையை, போன வருஷம் ஒருவேளை அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அதே மாதிரி இந்த வருஷம் இருக்காது. போன வருஷம் தோற்று போயிருக்கலாம். போன வருஷம்னு சொல்கிறது 2025 வரைக்கும் நான் சொல்லுகிறேன். 2025 வரைக்கும் சில தோல்விகளை தழுவி இருக்கலாம். 2025 வரைக்கும் சில பிரச்சனைக்குள்ளே இருந்திருக்கலாம். 2025 வரைக்கும் நீங்கள் செய்கிறதெல்லாம் தோல்வியாக முடிஞ்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க, 2026 வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பழசை மறந்துடுங்கன்னு சொல்லுங்கள். பழசை மறந்துடுங்க. போன வருஷம் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. பழசை தூக்கிட்டு வராதிங்க. வேஸ்ட். நம்ம எப்போவுமே பழைய ஃபுட்டு இருக்குதுன்னா அதை என்ன செய்வோம்? டஸ்ட்பினில் போடுவோம். உண்மை தானே? பழசு அந்த பூசணை வச்சது இதெல்லாத்தையும் என்ன செய்வோம்? டஸ்ட்பினில் போடுவோம். அதே மாதிரி பழசு கெட்டு போனதெல்லாம் எங்கே? டஸ்ட்பினில் போட்டுருங்க. 2026 வந்திருக்கிறோம். நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். போன வருஷம் ஒருவேளை ஃபெயிலியராக இருக்கும், போன வருஷம் ஒருவேளை ஏமாற்றமாக இருக்கும், போன வருஷம் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இது புதிய வருஷத்தில் வந்திருக்கிறோம். 2026 வந்திருக்கிறோம். 2026 வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டு. 2026 அவாந்திர வெளியில் ஆறுகள் உண்டாக்குகிற ஆண்டு. 2026 கர்த்தர் நமக்காக அசாதாரணமான விதத்தில் உயர்வுகளை தருகிற ஆண்டாய் இருக்கிறபடினால் நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்றால் முன்னாடி உள்ளதை நினைப்போம். சில நேரம் சில புதிய துவக்கம் வரும்போது என்ன நினைப்போனா, எல்லாம் சரிதான், போன வருஷம் இப்படி தான் துவங்கினேன், இப்படி ஃபெயிலியர் ஆகிட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஆரம்பித்தேன், போச்சு, முடிஞ்சிச்சு. 4 வருஷமாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், 10 வருஷமாக இதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். 10 வருஷம் ஆனாலும், 9 வருஷம் ஆனாலும், 12 வருஷம் ஆனாலும், எத்தனை வருஷம் ஆனாலும் நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க புதிய காரியத்தை செய்ய போகிறார் கர்த்தர்? ஆமா, புதிய காரியம். கொஞ்சம் பேர் தானே கையசைச்ச மாதிரி இருந்திருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க புதிய காரியம்? அப்படின்னா பழசெல்லாம் ஒருவேளை தோல்வியாக இருந்தாலும் என் கர்த்தர் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்க போகிறார். 2026 ஒரு புதிய சீசனை கொடுக்க போகிறார், ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரூத்தினுடைய வாழ்க்கையில் பழசு தோல்விதான், பழைய வாழ்க்கை மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் ரூத் 1ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல்வியின் மேலே தோல்வியாக இருந்துச்சு. 2வது அதிகாரம் துவங்குகிற நேரத்தில் எந்த ஸ்பாட்டில் வரணுமோ, எந்த இடத்துல துவங்கணுமோ, எந்த ஸ்பாட்டில் வந்து கர்த்தர் அவளை உயர்த்தணும்னு வைத்தாரோ அதே இடத்துல கர்த்தர் வந்து 2026 நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் தெரியுமா, பர்ஃபெக்ட் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி துல்லியமா துவங்க வைத்தா. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க இந்த 2026 கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறது ஏதோ போன வருஷம் மாதிரி, ரூத்தினுடைய 1ஆவது அதிகாரம் மாதிரி கீழே விழுந்து எழும்புகிறதற்காகவோ, ஒரு நாள் உடைஞ்சு போய் நொறுக்கப்பட்டு தலை குனிஞ்ச அனுபவத்துக்காக அல்ல. 2026 என் கர்த்தர் நான் தலை குனிஞ்ச இடத்துல என் தலையை நிமிர பண்ணுவா, நான் வெட்கப்பட்ட இடத்துல என்னை கனப்படுத்துவா, நான் கையேந்தின இடத்துல கொடுக்கிற கையா மாற்றுவா, என்னை உயர்த்துவதற்காகவே இந்த 2025 கடக்க பண்ணி 2026 கொண்டு வந்திருக்கிறார். அப்படி என்றால் 2025 எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்களா இருந்தாலும் அதையும் தாண்ட கிருபை செய்தார் என்றால் இந்த 2026 அறுவடை பண்ண கிருபை செய்வார். ஏனென்றால் குறித்த காலத்துக்காய் சில தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் நிறைவேறும், குறித்த
குறித்த காலம் வந்து விட்டது நம்புற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் வெட்கப்படாம கையை தட்டுகிற நேரத்தில் கர்த்தருடைய தெய்வீக மகிமை இந்த இடத்துல மூடட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எந்த வாசல் அடைஞ்சு போய் இருக்கிறதோ அந்த வாசல் உனக்காக இன்றே திறக்கப்படும். வாசல் திறக்கிற மாதிரி, வனாந்திரத்துல வழி உண்டாகிற மாதிரி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெட்கப்படாம நல்ல கையை தட்டுங்களேன். வனாந்திரத்துல வழி உண்டாகட்டும். அது எந்த வனாந்திரமா இருந்தாலும், அது ஒருவேளை பிசினஸ் ஒரு வனாந்திரமா இருந்தாலும், வேலை காரியம் ஒரு வனாந்திரமா இருந்தாலும், கர்ப்பத்துல ஒரு வனாந்திரம் இருந்தாலும், வியாதி ஒரு வனாந்திரமா இருந்தாலும், பினான்ஸ் ஒரு வனாந்திரமா இருந்தாலும், குடும்ப பிரச்சனை ஒரு வனாந்திரமா இருந்தாலும், எந்த வனாந்திரமா இருந்தாலும் இந்த நேரத்துல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துகிற நேரத்தில், ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில் அந்த வனாந்திரத்துல ஒரு வழி உண்டாகட்டும். வனாந்திரம் வழியை கொண்டு வரட்டும். வனாந்திரம் வழியை கொண்டு வரட்டும். வனாந்திரம் வழி உண்டாகும். வனாந்திரத்துல வழியே தெரியாதுதான், ஆனா அந்த வனாந்திரத்துல தான் என் கர்த்தர் வழியை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்திரத்துல வழி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைதான், ஆனா என் கர்த்தர் நினைச்சா அவர் வழியை கொண்டு வருவார். அவர் வழியை உண்டு பண்ணுவார். வனாந்திரம் மோசமான நிலைமை தான், ஆனால் என் கர்த்தர் நினைச்சா அதில் ஒரு வழியை கொண்டு வருவதற்கு என் தேவனால முடியும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? உங்கள்கிட்ட வந்து சொன்ன பாருங்களேன், எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார். ஆமாம், நிச்சயமா வழியை உண்டு பண்ணுவார். பல வருஷமா நம்ம ஏன் ஆண்டவர் முந்தினவைகளை நினைக்காத அப்படின்னு சொல்றாரு தெரியுமா? ஏன்னா முன்னாடி நிறைய தோல்வியை பார்த்துட்டோம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ தோற்று போனதை நினைக்காத, நீ ஃபெயிலியர் ஆனதை நினைக்காத, நீ ஏமாந்து போனதை நினைக்காத, தலை குனிஞ்சதை நினைக்காத, வெட்கப்பட்டதை நினைக்காத, கடன் வாங்கினதை நினைக்காத, எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சதை நீ நினைக்காத, ஏமாற்றப்பட்டதை நினைக்காத, அது ரிட்டன் ஏதோ வெறுமையா வந்ததை நீ நினைக்காத. ஏன்னா இவ்வளோ நாள் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இந்த 2026ல ஒரு புதிய துவக்கத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ முந்தினவைகளை நீ நினைக்காத, போன வருஷம் நடந்ததை நினைக்காத, உன்னுடைய தோல்வியை நினைக்காத, உன்னுடைய ஏமாற்றத்தை நினைக்காத. ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டிருக்காத. உனக்காக கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். உனக்காக கர்த்தர் அந்த அடைக்கப்பட்ட கதவை திறப்பார். என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய கை குறுக்கி போகல. அவர் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறார். அவர் வார்த்தை என்னைக்கும் வெறுமையா திரும்பினதே இல்லை. அவர் என்னைக்குமே சொன்னதை செய்யாம இருந்ததே இல்லை. ஏன் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஆமா, நம்ம தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பழச நினைக்காதீங்க, புதுசை தரப்போகிறார். அது ஒரு புதிய காரியம். அப்போ புதிய காரியம்னா என்ன தெரியுமா? அது புதுசாக தான் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. நீங்கள் ஒரு கதவை நினைப்பீங்க, கர்த்தர் இன்னொரு கதவை திறப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. நீங்கள் இதுதான் வேணும்னு கேட்பீங்க, அந்த கதவு தான் சொல்லிட்டு அதில் முட்டி மோதி சுற்றிட்டு இருக்கும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வரும்போது அவங்க நினச்சாங்க ஏதோ ரோடு வழி இன்னொரு வழியாக போவோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க வேற வழியாக போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? சுத்த வைத்தார். எங்கே சுத்த வைத்தார்? வனாந்திரத்தில் சுத்த வைத்தார். அந்த வனாந்திரத்திலே என் கர்த்தர் அவர்களுக்கு வழியை கொடுத்தார். மொத்த ஜனங்களும் நினைச்சிருப்பாங்க இது வழி உண்டாகாது, இந்த கதவு திறக்காதுன்னு சொல்லிட்டு. இது வழி நடக்கிறதற்கு, அந்த செங்கடலை கடந்து வனாந்திரத்தில் வழி போகிறதற்கு ஒருத்தரால முடியாது, தேவனுடைய பிள்ளைகளால மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? செங்கடலை கடக்க பண்ணினார் என்றால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனையோ செங்கடலை தாண்ட கிருபை செய்தார். எத்தனை செங்கடலை கடக்க பண்ணினார் என்றால் வனாந்திரத்தில் என் தேவன் வழியை உண்டு பண்ணுவார். செங்கடலை கடக்க பண்ணினார் என்றால் அதை செஞ்சாருன்னா இனி இருக்கிற வனாந்திரத்திலையும் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். வனாந்திரத்தில் வழி உண்டாகிறது. அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வழி உண்டாச்சு தெரியுமா? பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம்.
மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம். அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறது. எத்தனை பேர் உண்மை சொல்கிறீங்க? அதனால தான் ஜெபத்தை கூட்டணும். நான் இந்த வார்த்தையை விசுவாசித்ததுனால தான் நம்முடைய சபையில் 5 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபம் தொடங்கணும். ஏன் தெரியுமா? தினமும் 365 days 5 hours சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணுறது கஷ்டம்தான். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், கஷ்டம்தான். ஒருவேளை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் ஈஸி. செய்து பார்த்தா தான் தெரியும், செய்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? தினமும் 5 மணி நேரம் இருக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் எனக்கு தெரியும், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டு தேவனை நோக்கி பார்க்கிற நேரத்தில் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பாருன்னா இந்த ஷைன் இந்தியாவுக்கு சேமத்தை கொடுப்பார். ஷைன் இந்தியா விசுவாசிகளுக்கு சேமத்தை கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட தான் இந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஜெபிக்கிறவன் ஜெயத்தை பெறுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கிற சபை ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபிக்கிற விசுவாசி ஜெயம் பெற்றவனாயிருப்பான். ஜெயத்துக்காக காத்திருக்கிறோம், வெற்றிக்காக காத்திருக்கிறோம். வெற்றி உண்டாகும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் வெற்றி உண்டாகும் சொல்லுங்க. சொல்லுங்களேன், ஆமா இந்த வருஷம் வெற்றி உண்டாகும். வெற்றிக்காக தான் காத்திருக்கிறோம். வெற்றி நிச்சயமாக உண்டு, வெற்றி நிச்சயமாக உண்டு. அதற்காக தான் போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவங்குகிறோம். எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை நடத்துவதற்கு கிருபை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் என்னோட விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக கிருபை செய்வார். வனாந்திரத்தில் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம். மேகஸ்தம்பம் பகலில், மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம். பகலில் மேகஸ்தம்பம். ஏன்னா பகலில் வெயில் அதிகமாக இருக்கும். அந்த வெயிலின் தாக்கத்தில் நம்ம கருகி போகாமல் இருக்கிறதுக்கு என்னது? மேகஸ்தம்பம். அந்த அக்னி ஸ்தம்பம் இரவில். தேவனுடைய பிள்ளைகளே, இரவில் குளிர் அதிகமாக இருக்கும், வெளிச்சம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் எப்போவுமே அவருடைய ஸ்பெஷல் ஒர்க்கை இரவில் தான் செய்வார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை சூழ்நிலை இருளாக இருந்தால் அந்த இருளில் தான் என் கர்த்தர் ஸ்பெஷல் ஒர்க்கை செய்வார். ஸ்பெஷலான கிரியைகள், ஸ்பெஷலான அசைவுகள், சில அஸ்திபாரங்கள் நொறுங்குகிறதும் அந்த இரவில் தான். கர்த்தர் இரவில் தான் உடன்படிக்கை பண்ணினார் ஆபிரகாமோட. அந்த இரவில் தான் பவுலும் சீலாவும் துதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சங்கிலிகள் தெரிக்கப்பட்டு அஸ்திபாரம் அசைய ஆரம்பிச்சது. இரவு ரொம்ப ஸ்பெஷல். நமக்கு இரவில் நடக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. அந்த பயத்தின் மத்தியிலையும் அந்த இருளின் மத்தியிலையும் என் கர்த்தர் அக்னி ஸ்தம்பத்தை நம்ம கூட அனுப்பி கர்த்தர் வழியை காண்பிப்பார். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம். அப்படி என்றால் ஆவியானவர் தான் இந்த 2026 நமக்கு வழிகாட்டுவார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஒருவேளை 25 வரைக்கும் நம்ம சுய வழியும் சுய புத்தியிலையும் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நிறைய டைம் சுய புத்தியை சாஞ்சிருப்போம். இப்போ அந்த புத்தியெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை மாத்திரம் நம்ப போகிறோம். இந்த 2026 கர்த்தரை நம்புகிற வருஷம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான், செழிப்பாக இருப்பான். கர்த்தரை நம்ப போகிறோம். கர்த்தர் வழி காட்டட்டும், அவர் பாதை காட்டட்டும். அவர் பாதை காட்டி பாதை இல்லாத இடத்துல ஒரு பாதையை உண்டு பண்ணுவார். வழி இல்லாத இடத்துல என் கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுவார்னு சொல்லுங்கள். நல்லா தான் சொல்லுங்களேன், புலம்பாதீங்க. நல்லா ஆசையாக சத்தமாக ஆசையாக அவங்கள பார்த்து அவங்களே வழிக்கு எதிர்பார்த்துருக்கிற நேரத்தில் நீங்கள் சொல்கிறத கேட்டு தூங்கிடாம நல்லா கொஞ்சம் தட்டி சொல்லுங்கள், வழி இல்லாத இடத்துல ஒரு வழியை உண்டு பண்ணுவார். ஆமாம், ஒருவேளை எல்லா வாசலும் அடைஞ்சு போயிருந்தாலும் என் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அந்த வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். எப்போ தோன்றுமா? இப்பொழுது. சத்தமா சொல்லுங்களேன். இப்பொழுது 2026 சொல்லுங்க. 2026 ஜனவரி மாதத்திலே தோன்றும் சொல்லுங்க. எது விசுவாசிக்கிறீங்க? ஜனவரி மாதத்திலேருந்தே கர்த்தர் என்ன காரியமெல்லாம் அசைக்கணுமோ அந்த காரியத்தில் அசை உண்டு பண்ணணும். எந்த வாசல் திறக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த வாசல் திறக்கப்படணும். இப்பொழுதே அது தோன்றட்டும். இன்னைக்கே சில வர வேண்டிய காரியம் வரட்டுமே. இன்னைக்கே வாசல் திறக்க வேண்டிய வாசல் எல்லாம் திறக்கட்டுமே. இன்னைக்கே ஒரு அற்புதம் உண்டாகட்டும். இப்பொழுதே அது தோன்றும்.
இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாதான்னு கேட்குறாரு. நான் விசுவாசிக்கிறேன் தெரியுமா? இதே மாதிரி தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்டையும் கேட்பாரு. உனக்கு நடக்கும்னு நினைக்கிறியா? இந்த எலும்புகள் உயிர் அடையுமா உயிர் அடையாதா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களுக்கு தான் ஆண்டவரே தெரியும். ஏன்னா என் பார்வைக்கு அது வாய்ப்பே இல்லை, ஆனால் நீங்கள் நினச்சா அது நடக்கும். எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த வாசல் திறக்கிறதுக்கு என்னுடைய பார்வைக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் நீங்கள் நினச்சா நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அந்த அடைக்கப்பட்ட கதவை திறக்கிறதுக்கு என்னுடைய பார்வைக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் நீங்கள் நினச்சா நடக்கும். என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது, ஆனால் நீங்கள் நினச்சா அது நடக்கும். என்னுடைய பிஸ்னஸ் துவங்குகிறதற்கு, அதை ரன் பண்ணுறதுக்கும் அதை உயர்த்துவதற்கும் வாய்ப்பே இல்லை தான், ஆனால் நீங்கள் நினச்சா அது நடக்கும். என்னுடைய கடன்லேருந்து நான் வெளியே வருகிறதற்கு வாய்ப்பே இல்லை தான், ஆனால் நீங்கள் நினச்சா அது நடக்கும். என்னுடைய ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் வர்றதுக்கும் அது முன்னாடி மாதிரி இருந்த சூழ்நிலைக்குள்ள வருகிறதற்கு வாய்ப்பே இல்லைதான், ஆனால் இந்த 2026 நீங்க நினைச்சா நடக்கும். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? அவர் நினைச்சா அதை நடத்துவார். அவர் நினைச்சா அது நடக்கும். வாய்ப்பில்லைதான், ஆனால் நடத்துவார். அட்மிஷனுக்கு வாய்ப்பில்லைதான், ஆனால் என் கர்த்தர் நடத்துவார். அந்த வேலைக்கு வாய்ப்பில்லைதான், ஆனால் நடத்துவார். சில நம்முடைய கண்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லதான், ஆனா ஏன் கர்த்தர் ஒன்று செய்யணும்னு நினைச்சா அதை நடத்துவார். உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. நீ உன்னுடைய சிந்தனைக்கு ஏற்றபடிதான் நீ நினைக்கிற, ஆனா ஏன் கர்த்தருடைய சிந்தனையும் யோசனையும் பெருசு. அப்படின்னா நம்ம நினைப்ப இனிமேல் என்ன செய்யணும்? ஒரு ஸ்டாப் பண்ணணும். அதனால தான் கர்த்தர் ஃபர்ஸ்டே சொல்லுகிறார், முன்னாடி உள்ளதை பழச நீ நினைக்காத, பழச நீ நினைக்காத. அவங்கள்ட்ட நீங்கள் ஏமாற்றப்பட்டது உண்மைதான், ஆனாலும் மறுபடியும் அதே நபர்கிட்ட கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார் என்றா கவலைப்படாத. முன்னாடி நடந்த மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலை நடக்கவே நடக்காது. பழச நினைக்காதீங்க, பழச நினைக்காதீங்க. போன வருஷம் நடந்ததை நினைக்காதீங்க. இது புதிய வருஷத்துக்குள்ளே இருக்கிறோம். இது வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு புதிய அத்தியாயத்துக்குள்ளே வந்துட்டோம். ஒரு நெக்ஸ்ட் லெவல், ஒரு நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே வந்துட்டோம். பழச நினைக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பிரியமானவர்களே, ஏன் நமக்காக இவ்வளோ தாமதிச்சு வனாந்திரத்தில் கொண்டு போய் கர்த்தர் வழியை திறக்கிறார் தெரியுமா? அவரை நம்ம கடைசி வர துதிப்பதற்காக. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அந்த வேலை நமக்கும் கிடைச்சிருந்தா இன்னைக்கு இந்த பயபக்தியோடு வந்து ஒரு துதியை கொடுக்க மாட்டோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை நமக்கு கிடைச்சிருந்தா, இல்லை நம்ம குடும்பத்தில் எல்லாரும் நல்ல வேலையில் இருந்து, இல்லை ஃபாரின்ல இருந்து நமக்கும் ஒரு ஃபாரின் வேலை கிடைச்சா அது பெருசு இல்லை. ஒருத்தருக்கும் தகுதி இல்லை தான், ஆனால் கர்த்தர் நமக்கு மட்டும் வனாந்திரத்தில் ஒரு வழியை திறந்து கர்த்தர் இன்னைக்கு இதில் வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கும் அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன் தெரியுமா, பேக்ரவுண்டு மோசம்தான், பேக்ரவுண்டு வீக் தான், ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறார். சில நேரம் படித்த எத்தனையோ பேர் இருக்கிற நேரத்தில் படிக்காத நம்ம கொண்டு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? எத்தனையோ படித்த ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ திறமசாலிகள் இருக்கிற நேரத்தில் திறமையே இல்லாத நமக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி இந்த உயர்வை தந்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவன் நான் சொல்லுகிறார், இன்னும் நான் வனாந்திரத்தில் உனக்கு ஒரு வழியை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்பொழுதுதான்
வனாந்திர அந்த வலு சர்ப்பங்கள் கொட்டான் குஞ்சுகள் சொன்னா அந்த புறஜாதிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த தேவன் இவர்களுக்காய் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், இவர்களோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவர்கள் கனம் பண்ணக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார். நிறைய பேர் கேட்கறது என்ன தெரியுமா, ஆண்டவரே வித்தியாசமான ஜனங்களுக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்க, புறஜாதிகள் மத்தியில் என்ன உட்கார வச்சிருக்கிறீங்க, அவங்கள விட நான் ஆசீர்வதித்தா நல்லா இருக்குமே. எத்தனை பேர் நினைச்சிருக்கிறீங்க, மற்ற ஜனங்களை விட சுற்றி இருக்கிற ஜனங்களை விட உம்மை தேடுற நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்? எத்தனை பேருக்கு ஆசை? ஆமாம், சுற்றி இருக்கிற ஜனங்களை விட அந்த ஊருக்குள்ளே கொண்டு போனார் என்றால் அந்த ஊரில் சும்மா கொண்டு போயிருக்க மாட்டார், அதே ஊரில் தான் கனப்படுத்துவார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நீங்கள் நினச்ச அந்த ஊருக்கு போயிருக்க மாட்டீங்க, நினைக்காத இடத்துக்கு போயிருப்பீங்க. சில நேரம் நம்ம பிடிக்காத ஊருக்கே கர்த்தர் கொண்டு போவார். அந்த ஊரில் இன்னும் சர்வை பண்ண வச்சிருக்கிறார் என்றால் அந்த இடத்துல தான் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார், அந்த ஊரில் தான் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அந்த இடத்துல தான் தலை. எந்த இடத்துல நகோமி தலை குனிஞ்சு மோவாபுக்கு போய் மோவாபில் என்ட்ராகும் போதும் தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு வந்தாளோ அதே இடத்துல தான் என் கர்த்தர் நகோமியினுடைய தலையை நிமிர பண்ணினார். எந்த வீட்டுக்குள்ள தலை குனிஞ்சிருந்தீங்களோ அந்த வீட்டுக்குள்ள தான் என் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். எந்த குடும்பத்தின் மத்தியில் தலை குனிஞ்சு நின்னீங்களோ அந்த குடும்பத்தின் ஜனங்களுக்கு முன்னாடி தான் என் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். அப்பொழுதுதான் ஜனங்கள் சொல்லுவாங்க, இவனுக்கு இந்த வாசல் திறந்தது, இது ஏதோ மனுஷன் செய்ததல்ல, என் கர்த்தர் தான் இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்தில் இவங்களுக்காக கதவை திறந்திருக்கிறார் என்று அவர்களே என் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கக்கூடிய அளவில் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமத்தை அவங்கெல்லாம் கனம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? நோவா பேழையிலிருந்து தப்பி வெளியே வந்ததும் முதல்ல செஞ்சது நோவா என்ன பண்ணார் தெரியுமா? கோழியை பிடிச்சு கிரில் பண்ண போகலை, அவர் நேராக இறங்கி ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலியை செலுத்துகிறான். ஏன் பலியை செலுத்துறான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த உயர்வு மனுஷன் நிமித்தம் வந்ததல்ல, இந்த உயர்வு நீங்கள் தந்தது. அதற்காக தான், அவரை துதிப்பதற்காக தான் கர்த்தர் சில வனாந்திர பாதைக்குள்ள நடத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லி வருவார்கள் என்றால் தலைமுறை தலைமுறையாய் துதியை செலுத்துகிறதற்குனே ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சந்ததி சந்ததியாய் அவரை துதிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். துதிக்கிறதுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு கூட்டம் தான் நாம. சத்தம் இல்லையே, துதிக்கிறதுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு கூட்டம் தான் நாம. அதனால தான் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆலயத்தில் வந்து எல்லாத்தையும் மறந்து துதிக்கிறோம். வீட்டுக்கு போனதும் அடுத்து என்ன செய்யணும்? அதே பிரச்சனை தான், ஆனால் அடுத்த லெவல் எனர்ஜியோட அந்த பிரச்சனையை சந்திக்கிறோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? இல்லைன்னா என்னைக்கோ செத்து போயிருப்போம், என்னைக்கோ சூசைட் பண்ணியிருப்போம். நம்ம சில நேரம் சொல்லுவோம் தெரியுமா, நமக்கு வந்த பிரச்சனை என்னுடைய சகோதரனுக்கோ என்னுடைய சகோதரிக்கோ வந்தால் யாரும் தாங்கமே மாட்டாங்க. நம்ம பிரச்சனை வித்தியாசம்தான், ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் நம்முடைய ஜீவனை காப்பாற்றி வருகிறார் என்றால் அந்த தேவன் தான் சொல்லுகிறார், இந்த 2026 உனக்கு நான் வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணுவார் என் தேவன். வனாந்திரத்தில் உனக்காக என் கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். வனாந்திரத்தில் உங்களுக்காக என் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வார். வனாந்திரத்தில் வாசல் திறக்கும். வனாந்திரம் ரொம்ப கடினமான காரியம். வனாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா வழி எங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் சொல்றீங்க, வாழ்க்கை வனாந்திரமாக தான் இருந்துச்சு, ஆனால் அந்த வனாந்திரத்தில் என் கர்த்தர் மன்னாவை கொடுத்த மாதிரி என்னை போஷித்தான்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், மன்னா வந்துச்சு, மன்னாவை கொண்டே போஷித்தார். தேவைக்கு 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 கர்த்தர் என்ன நடத்திட்டே வந்தார். ஆனால் அந்த 2026 கர்த்தர் உயர்வுக்கு நேராய் கொண்டு போவார். வனாந்திரத்தில் 3 விதமான காரியங்களுக்காக நாம் வனாந்திர பாதைக்குள்ள போவோம். வனாந்திரம் 3 காரியங்களுக்காக நம்ம வனாந்திரத்தில் போகிறோம். முதலாவதாக நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். எதுக்காக? விசுவாசத்தை
டெஸ்ட் பண்ணுறதுக்காக, நம்ம ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வனாந்திரத்தில் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்தாங்க. வனாந்திரத்தில் நடக்கும்போது அவங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. எப்படி பரீட்சிக்கப்பட்டது? சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, முறுமுறுக்கிறாங்களா இல்லையா? முறுமுறுத்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் முறுமுறுக்காமல் நடந்தவங்க சுதந்தரித்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, எத்தனை முறை முறுமுறுக்கணும்னு நினச்சாலும் கர்த்தர் நடத்துவான்னு நினச்ச எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த இடத்துல? சில நேரம் முறுமுறுத்திருப்போம். அப்படி இருந்தாலும் அடுத்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருப்போம். ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் சரண்டர் பண்ணி ஒரு குழந்தைய போல் அவரை நம்பின தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. வனாந்தரத்தில் விசுவாசத்தை கர்த்தர் சோதிப்பார். நம்ம விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பார். விசுவாசம் எப்படி இருக்குது? ஆண்டவர் இந்த கதவை திறக்காததும் போங்க ஆண்டவர் நீங்கள் திறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மனசெல்லாம் உடஞ்சி இனிமேல் எனக்கு ஆண்டவரே வேண்டான்னு விட்டுட்டு அவரை திட்டிகிட்டு இருக்கிறோமா? இல்லை. என்ன செஞ்சாலும் நீங்கள் குறித்த காலத்தில் எனக்காக செய்வீங்க. எனக்கு நீங்கள் செய்கிறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்காக. ஏன்னா அவரை நம்புகிற ஒரு ஸ்பெஷலான ஒரு கிட்டாக இருக்கிறதுனால, தேவனுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறதுனால எப்போவுமே அவருடைய ஃபேவர் அவருடைய ஃபேவரேட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். எத்தனையோ இடத்துல அவர் ஃபேவரை தந்திருக்கிறார். அந்த ஃபேவரேட்டுக்கு கர்த்தர் செய்யும்போது நிச்சயமாக ஸ்பெஷலாக தான் இருக்கும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? அந்த ஸ்பெஷலை கர்த்தர் செய்ய இருக்கிறதுனால பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் மற்ற ஜனங்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள் பொறாமப்படக்கூடிய அளவில் கர்த்தர் உயர்த்துவார். அது சத்தம் இல்லையே? ஆமாம். எல்லாத்துக்கும் இப்போ தேவை பொறுமை தான். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பொறுமையாக இருங்கன்னு சொல்லுங்கள். சிரிச்சுட்டு சொல்லுங்கள், கோவப்படுறத அவங்க கோவப்படுறாங்க. ஜெரோனை பார்த்து சொல்லாதீங்க, அவன் ஆல்ரெடி பொறுமையாக இருந்திருந்தே பல வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இந்த வருஷம் அவனுக்கு வனாந்திரத்தில் ஒரு வழியை திறக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு சத்தம் இல்லையா? ஆமாம். வனாந்திரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை ரொம்ப அவசியம். நம்ம முறுமுறுக்கக்கூடாது. அப்போ இந்த வருஷம் 2026 என்ன செஞ்சிடக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்கள், முறுமுறுக்காதீங்கன்னு சொல்லுங்கள். சிரிச்சுட்டு சொல்லுங்கள், நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோடு சொல்லுங்கள். ஆமாம், ஏன் எனக்கு இப்படி ஆண்டவர் செஞ்சுட்டாரு? என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? நான் என்ன செய்தேன்? எனக்கு மட்டும் இது வரல, இது திறக்கல, இந்த கதவு எனக்கு இப்படி நடக்குது. என் வாழ்க்கையில் தான் இப்படி பிரச்சனை. நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், நான் தீமையை அனுபவிக்கிறேன். மனுஷன் என் தலைக்கு மேலேயே ஏறி நடக்கிறான். நான் என்ன பண்ணேன்? என்ன பாவம் நான் பண்ணேன்? அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டு கேட்டு முறுமுறுப்போம். அவங்க யார்கிட்ட முறுமுறுத்தாங்க தெரியுமா? அவங்க எகிப்தில் இருக்கும்போது பேசாமல் இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பேசாமல் இருந்தாங்க. எகிப்தியன்ட்டு அடிமையாக இருக்கும்போது வாயே திறக்கலை. ஆனால் தப்பிக்கிறதுக்கு வெளியே கொண்டு வந்தால் யாரை பார்த்து முறுமுறுக்கிறாங்க? மோசேயையும் ஆரோனையும் பார்த்து. ஏன்னா மோசேயும் ஆரோனும் பதில் பேச மாட்டாங்க. யார் அமைதியாக இருக்கிறோமோ அவங்கள்ட்ட தான் என்ன செய்வோம்? நல்ல கோவத்தை காட்டுவோம், முறுமுறுப்போம், திட்டுவோம். ஆனால் திருப்பி யாராவது திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டோம். எத்தனை பேர் உண்மை சொல்கிறீங்க? சத்தம் இல்லையே, அமைதியாக இருக்கே சர்ச்சு. ஆமாம், உண்மை தானே? யார் நல்லா திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில ஆஃபீஸில் போனால் பார்த்துருக்கேன், ஒய்ஃப்கிட்ட டம்மு 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 டம்முன்னு தண்டர் நாய்ஸ், இடிமுழக்கத்தின் குமாரர்கள் மாதிரி இருக்கிறது. வெளியே போய் ஆஃபீஸில் எங்கேயாவது போனால் பொட்டி பாம்பு மாதிரி அப்படியே அமைதியாக. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான். வீட்டுக்காரர்கிட்ட வானத்துக்கு கீழே பூமியை குதிக்கிற மாதிரி குதிச்சுட்டு வெளியே மட்டும் ஆஃபீஸில் போய் நல்ல திட்ட வாங்கிட்டு பேசாமல் வந்துருக்கிறது. ஏன்? அங்கே போய் திட்டுனா வேலை, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், வேலை போயிடும். அங்கே போய் திட்டினா திரும்ப திட்டினா வேலை போயிடும். அங்கே போய் திட்டினான்னா கிடைக்காது. ஆனால் யார் அமைதியாக போகிறாங்களோ அவங்கள திட்டுனா அவங்க பேசாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி திட்டுறோம். ஆனால் அவங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவான். அதனால் இனிமேல் ஷைன் இந்தியாவில் ஃபேமிலியில் என்ன செஞ்சிடக்கூடாது? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், மாறி மாறி சண்டை போடாதீங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஃபேமிலியில் இனிமேல் சண்டையை போட்டு நானா நீயா சண்டை போட்டாலும் நைட்டுக்குள்ளே சரியாயிடணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே
இந்தியாவில் வந்து ஒரு ஒற்றுமை வரணும், சண்டை போடக்கூடாது வீட்டில். 2026 ஃபைட் நடக்கக்கூடாது வீடுகளில். ஓகே. ஸோ முறுமுறுக்கிறது யார்கிட்ட சண்டை போட்டாங்க? மோசேயும் ஆரோன் இடத்துல. ஏன்னா மோசேயும் ஆரோன்ட்ட என்ன சொன்னாலும் அவங்க என்ன செய்வாங்க? சரி ஓகே தலையாட்டிட்டு போவாங்க, திருப்பி பேச மாட்டாங்க, திருப்பி சண்டைக்கு வர மாட்டாங்க. அதனால் மோசேயும் ஆரோன்ட்ட சண்டைக்கு போனாங்க. அதே பார்வோன்ட்ட அதே எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது வாயை திறக்கல. அதே எகிப்தியன் கொடுமைப்படுத்தினான், எகிப்தியன் அடித்தான், எகிப்தியன் என்னெல்லாமோ பண்ணான். அப்பெல்லாம் பேசாமல் இருந்துட்டு இங்கே இவங்க வழி தூக்கி அவங்கள என்ன செய்கிறாங்க? காப்பாற்ற போனால் காப்பாற்றுறவனுக்கு அடியும் இடியும் உத. காப்பாற்றுறதுக்கு நிம்மதியாக இருக்க விட்டுருந்தா அந்த மோசேயும் இவங்களோட சேர்ந்து கானான பக்கத்தில் இருக்கிறவங்கள பசங்க கானான சுதந்திரிப்பார். ஆமாம், நிம்மதியாக இருக்க விட்டுருந்தா மோசேயும் இவர்களோட சேர்ந்து கானான சுதந்திரிச்சிருப்பார். நிம்மதியாக இருக்க விட்டுருந்தா மோசேயும் இந்த ஜனங்களும் நிறைய பேர் முறுமுறுத்த எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. உண்மைதானே? மோசே இருந்திருந்தா இந்த முறுமுறுத்தனையும் காப்பாற்றி கானானுக்குள்ளே கொண்டு போயிருந்திருப்பார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆனால் அதுக்கும் விடாமல் முறுமுறுத்து ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே. சில நேரம் பிள்ளைகளும் அப்படிதான் பெற்றோர்கிட்ட முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. மெயினாக அம்மாட்ட என்ன செஞ்சுருவாங்க? சண்டையை போட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருடைய எண்ணம் என்னது? அம்மா மனைவி இவங்க தான் யார் செய்யணும்? ஜெபிக்கணும். மற்றவங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க ஹாயாக உட்காரணும். மற்றவங்களாம் ஹாயாக சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்கணும், ஜாலியாக அப்படியே நடக்கணும். அது நடக்காது, அது நடக்கவே நடக்காது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் தான் போராடணும். உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் சாப்பிடணும். அதே போல் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் தான் முழங்கால நிற்கணும், நீங்கள் திறப்பில் நிற்கணும். இதெல்லாம் விட்டுருவோம். எங்கே வீக்காக இருக்கோ, ஒருவேளை புருஷன் பேசாமல் அமைதியாக போகிறவராக இருந்தால் அவரை போட்டு கடவுடுன்னு இருக்க விடாமல் டார்ச்சர் பண்ணுறது. இல்லை மனைவி அமைதியாக போகிறதா இருந்தால் மனைவியை டார்ச்சர் பண்ணுறது. பிள்ளைகள் சில நேரம் அம்மாவை குறைஞ்சிட்டே இருக்கிறது. இந்த காரியம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இந்த 2025ஓட விட்டுடணும். இது 2026க்குள்ளே வந்துட்டோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுங்கள் முறுமுறுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அவன் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது, வீட்டில் போராடக்கூடாது, வீட்டில் சண்டை போடக்கூடாது. வீட்டில் என்ன வந்தாலும் அந்த முறுமுறுக்கிறவன் தான் பிரச்சனையாக மாறிடுவான். யோசிச்சு பாருங்களேன், முறுமுறுத்து ஏன் தெரியல மெசேஜ் ட்ராக் இப்படி போகுது. சரி போவோம் கொஞ்சம் நேரம். ஒருவேளை ஆண்டவர் சில நேரம் ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சில நேரம் மெசேஜில் குடும்ப கவுன்சிலிங் ரொம்ப அவசியம். இங்கே கவுன்சிலிங் கொடுக்கலன்னா வேறு வெளியே போய் கவுன்சிலிங் சென்டரில் போக வேண்டியது இருக்கும். அதனால தான் ஆண்டவர் ஆலயத்தில் கவுன்சிலிங் கொடுக்க வைக்கிறார். மோசேயும் ஆரோன் என்ன தெரியுமா கேட்குறாங்க? நாங்கள் எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லைன்னா வனாந்திரத்தில் கொண்டு போனேன், அப்படி கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. சாகணுன்னா எகிப்திலையும் சாகலாம், வனாந்திரத்துலையும் சாகலாம். உண்மை தானே? ஆனால் கேட்குறது என்னது? நாங்கள் பேசாமல் எகிப்திலே இருந்திருப்போமே. ஆனால் எகிப்திலேருந்து வெளியே வரணும்னு ஜெபிச்சது யாரு? சத்தமாக சொல்லுங்களேன், யார் ஜெபிச்சா எகிப்திலேருந்து வெளியே வரணும்னு? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபத்தினுடைய பதிலை கேட்டு தான் ஆண்டவர் யாரை அனுப்புகிறார்? மோசே அனுப்புகிறார். ஆனால் மோசே கஷ்டப்பட்டு இழுத்து கூப்பிட்டு வந்தா அந்த மோசையை ஒரு வழியாக்கி புலம்பிகிட்டே இருந்தாங்க. இனிமேல் வீட்டில் என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, புலம்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. உன் தப்பு தான், உன் பிரச்சனை தான், ஒன்னால தான் வீட்டில் இப்படியெல்லாம் ஆனது ஒன்னால. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்னாலன்னு சொல்கிறோம்ல, சில நேரம் கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னா சில காரியத்தை உடைச்சி தான் வெளியே கொண்டு வருவான்.
அந்த நஷ்டம் வரலைன்னா இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த இழப்பு வரலைன்னா உன் பிள்ளைகள் எங்கேயோ சிதறி போயிருப்பாங்க. அந்த வேதனை வந்ததுனால தான் கர்த்தரை தேடுகிறோம். அந்த வாசல் அடைஞ்சதுனால தான் இன்னும் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னா எங்கேயோ போயிருப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? எங்கேயோ போயிருப்போம்னா ஃபாரின்ல போக மாட்டோம், எங்கேயோ அழிஞ்சு போயிருப்போம், என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருப்போம். அந்த இழப்பு வந்ததுனால தான். அதுக்காக உன்னால தான் உங்களால தான் இனிமேல் யாரும் சொல்லவே கூடாது. மற்றவங்களை குத்தி 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 காயப்படுத்தாதீங்க. உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு என்ன திருக்குறள் நினைக்கிறேன், நாவினால் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஆமாம், வார்த்தையினால சில காயங்கள் ஆறவே ஆறாது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சிரிச்சுட்டு சொல்லுங்களேன், வார்த்தையினால் வருகிற காயங்கள் ஆறாதுன்னு சொல்லுங்களேன். வார்த்தையினால் வருகிற காயங்கள் ஆறாது. ஆறுறதுக்கு ரொம்ப காலமாகும். அது உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கும், வெளியே தெரியாது. ஆனால் சில நேரம் அது வெளியே வரும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை ஈஸியாக சொல்லிடுவோம், ஈஸியாக கெட்ட வார்த்தை போட்டு திட்டிடுவோம். சத்தம் இல்லையே எதுக்கு? ஆமாம், ஈஸியாக கோபத்தில் என்னெல்லாமோ வார்த்தைகள் வரும். ஆனால் அந்த வார்த்தை அது காயப்படுத்தும். அந்த காயம் ஆறுறதுக்கு ரொம்ப காலமாகும். அதனால் வார்த்தையை நம்ம கவனமாக யூஸ் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டு சொல்லுங்கள், வார்த்தையை கவனமாக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுங்கள். ஆமாம், சிரிச்சுட்டு சொல்லுங்கள், வார்த்தையை கவனமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்? கவனமாக யூஸ் பண்ணுவோம், கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். வீடுகளில் வார்த்தைகள் கவனமாக இனிமேல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வார்த்தை ஒன்ஸ் போட்டுட்டா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வார்த்தை ஒரு கத்தி மாதிரி, ஒரு ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. ஒன்ஸ் கீறிட்டா, காயப்பட்டுட்டா, அடுத்து அந்த காயம் மாறுகிறதுக்கு காலங்களாகும். வார்த்தை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். மோசைய எவ்வளோ வார்த்தையால் காயப்படுத்தினாங்க. ஆனால் ஒரு சீசன் முடிஞ்சு மோசே மரித்தார். அடுத்து என்ன செய்கிறாங்க? மோசேக்கு துக்கம் கொண்டாடுறாங்க. ஆனால் துக்கம் கொண்டாடி பிரயோஜனமே இல்லை. சில நேரம் காயப்படுத்தி விட்டுட்டு அழுது பிரயோஜனமே இல்லை. நம்ம ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை. நம்முடைய ஷைன் இந்தியா குடும்பம் இந்த 2027 சந்தோஷமாக இருக்கணும். ஷைன் இந்தியா குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். குடும்பம் ரொம்ப முக்கியம். 2027 சொன்னா 2026 ஷைன் இந்தியா குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும். சும்மா சண்டையை போடக்கூடாது, பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற வாசலை திறப்பார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? அதுக்காக மாறி மாறி சண்டை போடவே கூடாது, அமைதியாக இருக்கணும். வீடு ரொம்ப முக்கியம். வீட்டினுடைய சந்தோஷம் ரொம்ப முக்கியம். வீட்டினுடைய சமாதானம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல். பக்கத்தில் இருக்கிறவங்கள பஸ் சிரிச்சுட்டே சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல். ஆமாம், ஒவ்வொரு டே ரொம்ப ஸ்பெஷல். அந்த டேயை சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. சண்டையை போட்டு வேஸ்ட் பண்ணவே கூடாது. அந்த ஒவ்வொரு அந்த டேயை வேல்யூ பண்ண தெரியணும். அந்த நாட்களை வேல்யூ பண்ண தெரியணும். தேவனுடைய பிள்ளைகளை, நாட்கள் ஒவ்வொன்றும் ஸ்பெஷலான நாட்கள். ஒவ்வொரு பர்த்டே வரும்போது செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே என்னது? மரணத்துக்கு நேராய் என்றாயிட்டே இருக்கும். அப்படி தானே? ஆயுசு முடிய பக்கத்தில் வந்துட்டே இருக்கிறோம். ஆனால் நல்லா கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகே. பட் முடிகிறதுக்கு கிட்ட நெருங்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு டே ரொம்ப ஸ்பெஷல். அந்த டே ஒவ்வொரு நாளை முறுமுறுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சில நேரம் கணவன் மனைவி சண்டை போடுறதுனாலேயே பாதிக்கப்படுறது யாரு? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சிரிச்சுட்டு சொல்லுங்க, பிள்ளைகள். சின்ன பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய வாழ்க்கை. உங்களை பார்த்தாலே விட்டுட்டு ஓடுற மாதிரி ஒரு நிலைமை வைக்காதீங்க. உங்க சண்டைகளை போய் உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி நியாயத்தை கேட்டு, நீ அம்மா பக்கமா நீ அப்பா பக்கமா, நியாயத்தை கேட்டு சண்டையை போட்டு அதில் ஒரு யுத்த களத்தை பண்ணி
அப்பா பக்கம் ஒரு ஆள், அம்மா பக்கம் இன்னொருத்தர். இதில் ஒரு நியாயாதிபதி வந்து இப்படியெல்லாம் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணவே பண்ணாதீங்க. ஷைன் இந்தியாவினுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கணும், சிரிச்சுட்டு சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுங்கள். ஆமாம், சிரிச்சுட்டு சொல்லணும், சந்தோஷமாக இருக்கணும். குடும்பத்தில் இனிமேல் சண்டை கேட்கவே கூடாது. நீங்கள் வீட்டில் சண்டை போட்டு அந்த எக்கோ வந்து காதில் வந்து தொனிக்கும். அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் சண்டே மெசேஜ் வருது. ஆமாம், நீங்கள் வீட்டில் சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கோ எங்கே அடிக்கும்? இங்கே தான் அடிக்கும். ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், நிம்மதியாக வாழணும். இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க, இன்றைக்கி ஸ்கூலில் பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேருடைய வீட்டில் இருக்கிறாங்க? கொஞ்சம் அசிச்சு காமிங்களேன், நல்லா கையசிங்க. அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டேன். இங்கே யாரும் ஸ்கூல் படிக்கிற? ஆமாம், அந்த பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் உங்கள் வீடுகளில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜு வேலைன்னு உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன எக்ஸாம்பிளாக வாழ்கிறீங்களோ, என்ன எடுத்துக்காட்டாக, என்ன முன்மாதிரியாக வாழ்கிறீங்களோ, அதை தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் வாழ்வாங்க. நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் நினைப்பாங்க, அம்மா அண்ணா சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும் போல், அப்பா அண்ணா என்ன செய்யணும், சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. நம்ம தான் ரோல் மாடல். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பெரியவங்கெல்லாம் சொல்லுங்களேன், நம்ம தான் ரோல் மாடல். ஆமாம், ஹீரோஸ், இவங்கெல்லாம் தான் ஹீரோஸ். இந்த ஹீரோவை பார்த்து தான் நெக்ஸ்ட் இனி வருகிற ஹீரோஸ் உருவாகுவாங்க. எப்படி வாழ்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகள் தான் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஆமாம், எப்படி வாழ்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம வாழுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை வேதனைப்படுத்தி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, பிள்ளைங்க உங்கள் சண்டை நிமித்தம் பிள்ளைங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடாது. உங்கள் யுத்தங்களின் நிமித்தம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. இதனால தான் பிள்ளைங்க பேட் ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வீடுகளுக்கு பிள்ளைங்களுக்கு வர பிடிக்கலை. பிள்ளைங்களுக்கு வீட்டில் நிம்மதி இல்லை. பிள்ளைகளுக்கு வீட்டில் நிம்மதியை கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்கணும். பிள்ளைகள் வீடுன்னா தேடி வரணும், வீட்டை விட்டு ஓடக்கூடாது. பிள்ளைகளும் வீட்டில் யுத்தம் பண்ணக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், வீடு யுத்தம் பண்ணுவதற்கல்லன்னு சொல்லுங்கள். ஆமாம், வீடு யுத்தம் பண்ணுவதற்கல்ல. வீடுன்னா ஒரு ரெஸ்டிங் பிளேஸ். உண்மை தானே? வீடுன்னா ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், சமாதானமாக இருக்க வேண்டிய இடம். நம்ம வீடா வீடா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் வீடு மாறக்கூடாது. வீடு ஒரு ஹாப்பி ஹோமாக இருக்கணும். இந்த 2026 எல்லாருடைய வீடும் ஹாப்பி ஹோமாக இருக்கணும். ஹாப்பி ஹோமாக இருந்தால் நாங்களும் வீட்டுக்குள்ளே வருவோம். வீட்டில் வந்ததுமே நான் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் செய்கிற எல்லாமே எக்கோ அடிக்கும். வீட்டுக்குள்ளே வந்தாலும் எக்கோ அடிச்சிடும். ஹாப்பி ஹோம் கலவர ஹோமா இந்த 2026 மாறவே கூடாது. சமாதானமான ஒரு சூழல் வரும். என் கேரக்டர் உண்டு, சொல்லிட்டு வீட்டுக்கு வரவே மாட்டேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் கொடுப்பேன். சர்ப்ரைஸ் கொடுக்குற நேரத்தில் யுத்த களமாக இருக்கவே கூடாது. வீடு சந்தோஷமாக இருக்கணும், வீடு சமாதானமாக இருக்கணும், முறுமுறுக்கக்கூடாது. ஏன்னா வனாந்திரத்தில் முறுமுறுத்தா ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். வனாந்திரத்தில் முறுமுறுத்த ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், முறுமுறுத்த ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஆமாம், விசுவாச பரீட்சை வனாந்திரம். வனாந்திரத்தில் முறுமுறுத்தால் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். இரண்டாவதாக, தேவனோடு உள்ள சந்திப்பின் இடம்தான் வனாந்திரம். மோசே வனாந்திரத்தில் அலைந்தான். மோசே ஒரு சீசன், மோசேயினுடைய ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய அரண்மனை. அவனுடைய 2வது சீசன் வரும்போது வனாந்திரத்தில் அலைஞ்சான். வனாந்திரத்தில் கர்த்தர் முச்சடியில் அவனை சந்தித்தார். முச்சடியில் சந்தித்த நேரத்திலே அவனுடைய வாழ்க்கை மாறினது. ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திக்கணும்னு நினைச்சா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்திரத்தை அனுப்புவார். எத்தனை பேருக்கு புரியுது? எப்பவுமே கர்த்தர் சோதிக்கிறார்னா கர்த்தர் அதற்கான ஒரு ப்ரொவிஷனை வச்சிருப்பார். ப்ரொவிஷன்னா என்னது? அதனுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கான எல்லா வசதியையும் என் கர்த்தர் வைத்திருப்பார். தேவன் ஒரு மனுஷனை சோதித்தால் அதற்கான ப்ரொவிஷன்ஸை கர்த்தர்
அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ப்ரொவிஷன் எப்படி வரும்னா, ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், உன் பிள்ளைய தகன பலியை செலுத்துன்னு சொல்லுகிறார். ஆனால் பிள்ளைய பலி செலுத்த சொல்லிக்கிட்டே தேவன் என்ன வச்சிருந்தார்? ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். என் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் சோதிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த வனாந்தர பாதைக்குள்ள நடத்துகிறதுக்கு முன்னாடியே கானான் ஆயத்தமாக தான் இருக்கும். வனாந்திர பாதைக்குள்ள கர்த்தர் நடத்துகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆட்டுக்கடை ஆயத்தமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் யெகோவா ஈரே, உன்னுடைய தேவையை எல்லாம் சந்திக்கிற இடம். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் சந்திக்கப்படும். அப்படி என்றால் வசனம் சொல்லுகிறது, நீ பார், நீ ஒரு இடத்துக்கு போ, நீ அதில் நடந்து போயிட்டே இரு, நீ காண்கிறத நான் உனக்கு கொடுப்பேன். ஆபிரகாமுக்கு தெரியாது எங்கே போகணும், எங்கே நடக்கணும், எந்த ஊர், எந்த தேசம், எதுவும் தெரியாது. பிளைண்டாக கர்த்தரை நம்பினா, தேவனை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தான். விசுவாசத்துல நடந்தான். விசுவாசத்துல நடந்து விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாறிவிட்டான். ஏன் தெரியுமா? அவன் விசுவாசத்துல நடந்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சுதந்தரித்தான். பர்வதத்துல ஏறும்போது கடினமா தான் இருந்திருக்கும், வேதனையா தான் இருந்திருக்கும், துக்கத்தோட தான் பர்வதத்துல ஏறினான். ஆனா பர்வதத்தின் சிகரத்தை அடைந்த நேரத்துல அவனுடைய துக்கம் மாறி என் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில யெகோவா ஈரேயாய் வெளிப்பட்டார். தேவனுடைய பிள்ளையே, அவன் நினைச்சான் பிள்ளைய பலி செலுத்துவதற்காக தான் நான் பர்வதத்துக்குள்ள போறேன்னு. ஆனா கர்த்தர் பிள்ளைய பலி செலுத்துவதற்காக அவனை பர்வதத்துல நடக்கல, ஏறி போக பண்ணல. என் கர்த்தர் அவனை எதற்காக பர்வதத்துல கொண்டு போனா தெரியுமா? உனக்கு பிள்ளைய பிடிக்குமா? பிள்ளைய தந்த என்ன பிடிக்குமா? பிள்ளைய நீ நேசிக்கிறையா, இல்ல உன்னுடைய பிள்ளைய கொடுத்த என்ன நீ நேசிக்கிறையான்னு சொல்லிட்டு அந்த டெஸ்டுக்காக தான் என் கர்த்தர் அவனை பர்வதத்துல நடக்க பண்ணா. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வனாந்திரம் எதற்காக தெரியுமா? உனக்கு வேலையை பிடிக்குமா? வேலையை தந்த என்ன பிடிக்குமா? வேலையை நேசிக்கிறியா, இல்ல வேலையை தந்த என்ன நேசிக்கிறியான்னு சொல்லி சோதிக்கிறதற்காக தான் என் கர்த்தர் வனாந்திரத்துல கொண்டு போகிறார். வனாந்திரம் அதற்காக தான். உனக்கு எது வேணும்? வேலையா, இல்ல வேலையை தந்த தேவனா? ஊழியமா, இல்ல ஊழியத்தை தந்த தேவனா? அதற்காக தான் சோதனை. ஊழியம் முக்கியம்னா போகிறவங்க பின்னாடி அலைஞ்சிருப்போம். ஊழியத்தை தந்த தேவன் முக்கியங்கிறதுனால தான் யார் வந்தாலும் யார் வராவிட்டாலும் என் தேவன் என்னை நடத்துவார் என்று இருக்கிறோம். ஊழியமா, ஊழியத்தை தந்த தேவனா? வேலையா? உங்கள் வேலை இழந்து போச்சதும் போனால் அது உடனே தேவன் என்னை கைவிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. தேவன் சில நேரம் டெஸ்ட் வைப்பார். சில நஷ்டங்கள் வந்தா தேவன் கைவிட்டுட்டார் என்ற அர்த்தம் இல்லை. சில நேரம் என் கர்த்தரை சோதிப்பார். சில வேலை இல்லை, இன்னைக்கு ஒரு வேலை இல்லாமல் இந்த இடத்துல இருப்பீங்க, இல்லை இன்னைக்கு இந்த ஒரு கடனோடு இந்த இடத்துல இருப்பீங்க, சில வாசல் அடைக்கப்பட்டு நிலைமையில இந்த இடத்துல இருப்பீங்க. தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் டெஸ்ட் பண்ணுகிறார். வேலை முக்கியமா, நான் முக்கியமா? எங்கேயோ கிடந்த ஒன்றை நான் உயர்த்தி உனக்கு இந்த வேலையை தந்து மறுபடி இந்த வனாந்தர பாதைக்குள்ள நடத்தி கொண்டு போகிறேன் என்றால் இதை விட ஸ்பெஷலா எனக்கு உன்னை உயர்த்துவதற்கும் எனக்கு அந்த வாசலை திறப்பதற்கும் என்னால முடியும். என் கை குறுகி போகவில்லை. ஏனென்றால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். provision is the result of vision. நீ பார்க்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன்னுடைய தேவையை சந்திப்பார். நீ பார்க்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உனக்காக யெகோவா ஈரேயாய் வெளிப்படுவார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரேயா வெளிப்படுவார். வனாந்திரம் கடினம்தான், வனாந்திரம் கஷ்டம்தான். ஆனா வனாந்திரம் தேவன் சந்திக்கிற இடம். மோசே அந்த முச்செடியை பார்த்தார். மோசேயினுடைய வாழ்க்கை அதே மாதிரி ஆகல. மோசேயினுடைய லைஃப் மாற ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த அக்கினியை சந்திக்க ஆரம்பிச்சதும் அந்த அக்கினி அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. அவன் ஒருவேளை பார்வனுடைய அரண்மனையில நல்லா தான் இருந்தேன், அதே மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, நாடோடைய அலையிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் மோவாபில். ஆனா மோவாபிலையும் பரவாயில்ல, நான் ஒரு விதமா நடக்கிறேன்னு சொல்லிட்டு மோவாப் அவனுக்கு, மோவாபில் மீதியான் தேசம் ஒருவேளை அவனுக்கு அட்ஜஸ்டபிளா இருந்திருக்கலாம். மீதியான்ல அலைந்து திரிந்த ஒரு வனாந்திரத்து ஒரு மனுஷனாய், ஒரு
பரதேசிய போல மோசே அலைந்தாலும் என் தேவனுடைய பிள்ளைகளே, அக்கினி அவனை சந்தித்த நேரத்தில் அதே மனுஷனாய் அவன் திரும்பி போகல. எந்த ஊருக்கு பயந்து, எந்த தேசத்துக்கு பயந்து அந்த எகிப்தை விட்டு அவன் வெளியே வந்தானோ அதே தேசத்துல என் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி அவன் தலைய நிமிர பண்ணினார். என் தேவன் அதே தேசத்து ராஜாக்கள் இடத்துல கொண்டு நிறுத்தினார். அப்படி என்றால் என் தேவன் யார் தெரியுமா? புழுதியில கிடக்கிறவனை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடு அமர்த்துகிற தேவன் அவர். அவர் சொன்னார் என்றால் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். வனாந்திரம் கொடுமைதான். ஆனா அந்த வனாந்திரத்துல அக்கினி அவனை சந்தித்தது. அப்படி என்றால் கர்த்தருடைய மகிமை அவனை தொட்ட நேரத்துல, கர்த்தருடைய அக்கினி அவனை தொட்ட நேரத்துல அவனுடைய வாழ்க்கை மாறினது. அப்படி என்றால் அந்த அக்கினி உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் என் ஜனங்கள் அடிமைகளா இருக்கிறார்கள். என் ஜனங்கள் அடிமைகளா இருக்கிறார்கள். அவன் ஆடு மேய்த்தாலும் உள்ளுக்குள்ள இருந்துச்சு, என் ஜனங்கள் என் ஜனங்கள் என் ஜனங்கள். நீ என்ன வேலை செஞ்சாலும் உள்ளுக்குள்ள அந்த ஊழியம் அவங்களுக்கு ஆண்டவரை தெரியல, அவங்களுக்கு இயேசுவை தெரியல. என் ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்துல பொருத்தனை செய்யப்பட்டிருப்போம், இல்ல ஏதோ ஒரு விதத்துல சில முடிவுகளை எடுத்திருப்போம். கர்த்தருக்காக நான் இதை செய்யணும், கர்த்தருக்காக அதை செய்யணும், வேற வேலை தான் செய்யறோம். ஆனா உள்ளுக்குள்ள கர்த்தர் 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 என்று இருக்கிறதுனால தான் அந்த அக்கினி சந்திக்கிற நேரத்துல என் கர்த்தர் உன்னை கொண்டு என்ன தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றணும்னு என் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நடத்தும்படியாக அந்த அக்கினி சந்தித்து மறுபடியும் டைரக்ஷனை ரீடைரக்ட் பண்ணுகிறார். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? அந்த தேசத்துல கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ சும்மா கொண்டு வைக்கல. அந்த தேசத்திலே என் கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை என் கர்த்தர் செய்து முடிப்பார். அதே ஊருக்குள்ள என் கர்த்தர் என்ன செய்ய வேண்டுமோ அந்த திட்டத்தை செய்து முடிப்பார். ஒருவேளை மற்ற மனுஷர்கள் வேலை செய்யறதற்காக அந்த ஊருக்குள்ள போலாம், ஆனா என் கர்த்தர் உங்களை அந்த ஊருக்குள்ள கொண்டு வைத்தது ஏதோ சும்மா ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கல்ல. இந்த அக்கினி அந்த இடத்திலையும் போடப்பட வேண்டும், இந்த அக்கினி அந்த ஊருக்குள்ளையும் போடப்பட வேண்டும். எத்தனையோ கட்டப்பட்ட, எத்தனையோ அடிமைகளா இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் அண்டையிலே போய் என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்கள் அடிமைகளா இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்து ஜனங்கள் வெளியே வருவதற்கு ஒரு கருவியா இருப்பதற்காக தான் ஏன் கர்த்தர் உன்னை வனாந்திரத்தில் நடத்தினார். வனாந்திரத்தில் கொண்டு போனார் என்றால், வனாந்திரத்தில் கர்த்தர் பயிற்றுவித்தார் என்றால், வனாந்திரத்தில் கொண்டு போய் அந்த கடினமான பாதைக்குள்ள கொண்டு போனார் என்றால் மறுபடியும் என் கர்த்தர் அதே தேசத்தில் கொண்டு போவார். அதே இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். அவனை அதே இடத்துல கொண்டு போய் நிறுத்தினதும் ஏதோ திக்குவாயான மோசே அவன் போகல. அவன் நினைச்சான் அவனுக்கு பேச தெரியாது, பேச தெரியாதுன்னு யார்கிட்ட போய் சொல்றான் தெரியுமா? நாவை கொடுத்த தேவன்கிட்ட தான் போய் சொல்லுகிறான் பேச தெரியாதுன்னு. என் கர்த்தர் சொல்லியிருப்பார், எனக்கு அப்போ உன்னை உருவாக்கும் போதே தெரியுமடா உனக்கு பேச தெரியாதுன்னு. ஆனா நாவை கொடுத்தது நான் எதற்காக? உனக்கு அப்பவே பார்வோனுடைய அரண்மனையில வச்சு உனக்கு பேச தெரியும்னா பார்வோனுக்கு அதிகாரியா இருந்திருப்பாய். உனக்கு பேச தெரியாததுனாலதான் உன்னை அப்படியே நீ பயந்து வனாந்திரத்தில் அலைந்தாய். வனாந்திரத்திலிருந்து மறுபடியும் உன்னை பார்வோனிடத்துல கொண்டு போய் பேச தெரியாது, பேச முடியாது, எனக்கு பேச்சு திறமை இல்லைன்னு எந்த ஊருக்கு, எந்த தேசத்துக்கு பயந்து நீ வெளியே வந்தியோ அதே தேசத்து அதிகாரங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவேன். அதே தேசத்து அந்தகார லோகாதிபதியாக சாத்தானின் ஆதிக்கங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி என் ஜனங்களை போக விடு, அவர்கள் அடிமைகளா இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு முன்னாடி போய் நிறுத்து. அந்த தேசத்துக்கு ஜனங்களுக்காக உன்னை திறப்புல நான் நிற்க வைப்பேன் சொல்லுகிறார். அந்த தேசத்து ஜனங்களுக்கு முன்னாடியே கொண்டு போய் நிறுத்துவார். அந்த தேசத்து ஜனங்களுக்காக நீ திறப்புல நிற்பாய், நீ திறப்புல நிற்பாய். அதனாலதான் என் கர்த்தர் அந்த ஊருக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த ஊருக்குள்ள எல்லாரும் அந்த ஊருக்குள்ள இல்லை, சொந்த பந்தெல்லாம் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க, நான் மட்டும் இந்த ஊருக்குள்ள. சொந்தக்காரெல்லாம் வேற எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்கங்க வேற மாதிரி இருக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் ஏன் இங்க? அந்த ஊருக்கு ரட்சகனை அந்த ஊர்ல இருந்து தான் என் கர்த்தர் தூக்கி எடுப்பார். உன்னை கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போகிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கர்த்தர் ஒரு ஊருக்குள்ள கொண்டு போனார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு.
வனாந்திரம் ஒரு தெய்வீக சந்திப்பை கொடுக்கிற இடம். வனாந்திரம் ஒரு தெய்வீக சந்திப்பு கொடுக்கிற இடம். அந்த ஊர்ல மறுபடி கொண்டு நிறுத்துவார். அவன் மறுபடி போகும்போது ஏதோ திக்குவாயும் பயந்த ஒரு மோசையா போகல. மறுபடி அவன் எகிப்துக்கு போகும்போது எப்படி போனான் தெரியுமா? வைராக்கியம் நிறைஞ்சவனாய், அதிகாரத்தோட. அவன் சிந்தனை ஒன்னே ஒண்ணுதான், அடிமையா இருக்கிற ஜனத்தை வெளியே கொண்டு வரணும்னா என்னால மட்டும்தான் முடியும் என்கிற தைரியத்தோட போனா. என்னைக்கு உனக்கு அந்த தைரியம் வருகிறதோ அன்னைக்கே என் கர்த்தர் அந்த கதவை திறக்க ஆரம்பிப்பார். என்னைக்கு உங்களுக்கு அந்த தைரியம் வருகிறதோ அன்னைக்கு தான் கர்த்தர் அந்த கதவை திறப்பார். அந்த கதவை திறப்பார். கதவை அடைச்சதுக்கு ஒரு ரீசன் உண்டு. என் கர்த்தர் கதவை அடைச்சா என் கர்த்தரே கதவை திறப்பார். பேழையினுடைய கதவை என் கர்த்தர் தான் அடைத்தார். பேழையினுடைய கதவை கர்த்தரே திறந்து வைத்தார். அடைத்தவர் அவராயிருந்தால் திறக்கிறவரும் அவர்தான். நீங்க போராடி திறக்கவும் முடியாது, நீங்க போராடி அடைக்கவும் முடியாது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? அடைச்சு நோவாவினுடைய பேழையின் கதவை அவர் அடைச்சதுனாலதான் அன்னைக்கு ஜலப்பிரளயம் வந்ததும் என்ன செஞ்சிருப்பாங்க தெரியும்? கர்த்தர் அடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஜலப்பிரளயம் வந்ததும் மொத்த ஜனங்களை பேழைக்குள்ள ஏற்றிருப்பான். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? இதனாலதான் என் கர்த்தரே கதவை அடைச்சு ஒரு சொந்தக்காரன் கூட உங்களை எட்டி பார்க்காத நிலைமையில ஆக்கிட்டாங்க. சத்தம் இல்லையா? ஒருத்தர் கூட ஏன்னு கேட்க முடியாத நிலைமையில ஆயிடுச்சு. என் கர்த்தரே கதவை அடைச்சனால எல்லாரும் மறந்துட்டாங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் மறந்தாலும் கர்த்தர் மறக்கலன்னு சொல்லுங்க. நல்லா தான் சொல்லுங்களேன், சிரிச்சிட்டு சொல்லுங்க. எல்லாரும் மறந்தாலும் கர்த்தர் மறக்கலன்னு சொல்லுங்க. கர்த்தர் மறக்கல. கர்த்தர் நோவா மேல நினைவா இருந்தார். நோவா நினைச்சான், எத்தனை வருஷம்தான், எத்தனை நாள் இந்த பேழைக்குள்ள இருக்க போறணும்னு நினைச்சான். பேழைக்குள்ள கொண்டு போனார் என்றால் பேழைக்கு வெளியே அவர் கொண்டு வருவார். பேழைக்குள்ள உன்னை கொண்டு போனார் என்றால் பேழைக்குள்ள இந்த உன்னை வெளியே கொண்டு வருவார். இந்த 2026 பேழைக்குள்ள இந்த வெளியே வருகிற ஆண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அடைஞ்சு போய் அந்த நெருக்கத்தின் மத்தியிலிருந்து வெளியே வருகிற ஆண்டு, அந்த விசாலத்துக்குள்ள போகிற ஆண்டு 2026. நீங்க நினைக்கலாம், ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றீங்கன்னு. கர்த்தர் சொன்னாருன்றா நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தர் கதவை அடைச்சா என் கர்த்தர் திறப்பா. சும்மா இந்த வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாரு. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? சும்மா எதுக்கு இந்த வாக்குத்தத்தம் தரணும்? வனாந்திரத்துல ஒரு வழியை உண்டு பண்ணுவார்னா. ஆமா, வனாந்திரத்துல வழி உண்டு பண்ணணும்னா எல்லாருமே வனாந்திரமான நிலைமையில தானே இருக்கிறீங்க. யாரெல்லாம் வனாந்திரமான நிலைமையில இருக்கிறீங்க? கொஞ்சம் கையெழுத்து கம்மிங்கள. ஆமா, வனாந்திரத்துல வழி திறக்கணும்னா என்ன? நம்ம எல்லாருமே வனாந்திரத்துல தானே இருக்கிறோம். அப்போ வனாந்திரத்துல ஒரு வழி உண்டாகுதுன்னு இந்த வருஷத்து வாக்குத்தத்தமா பொய் சொல்ல மாட்டார். சொன்னா நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பேழைக்குள்ள கொண்டு போனா கர்த்தர் பேழைக்கு வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் கதவை அடைச்சா என் கர்த்தரே கதவை திறப்பார். அதுக்கு முன்னாடி என்னதான் முட்டி மோதினாலும் நடக்கவே நடக்காது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல, சிரிச்சிட்டு சொல்லுங்க, நடக்காதுன்னு சொல்லுங்க. ஆமா, நடக்காது. அதுக்கு முன்னாடி அப்ப நீங்க ஒண்ணு சொல்லலாம், ஏன் அன்னைக்கே ஆண்டவர் திறந்திருக்கலாமே. அன்னைக்கே திறந்திருந்தா ஆண்டவரை இன்னைக்கு துதிச்சிருக்க மாட்டோம். அன்னைக்கு திறந்திருந்தா மறுதளிச்சிருப்போம். அன்னைக்கு திறந்திருந்தா தலக்கணம் வந்திருக்கும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? அதை நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா? சிலுவை இல்லாம கிரீடம் இல்ல. சிலுவையை தந்துட்டு இப்ப கிரீடத்தை சுமந்தா கிரீடத்தை பேலன்ஸ் பண்ண தெரியும். கிரீடம் வச்சா எப்படி நடக்கணும்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா என்னைக்கோ அந்த கிரீடம் நமக்கு தலக்கணமா மாறி இருக்கும். அதனால தான் என் கர்த்தர் இந்த சிலுவையின் வாயிலாக அந்த கடினமான பாதைக்குள்ள, ஆனால் வனாந்திர பாதைக்குள்ள நடத்தி சென்றார். வனாந்திரத்தில் நடத்தி சென்றவர் வனாந்திரத்திலே ஒரு வழியை உனக்கு கொண்டு தருவார். மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் உன்னை பாதுகாக்கும். மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் பாதுகாக்கும். அக்கினி இருந்தால் பாம்பு கிட்டே வரவே. எத்தனை பேர் ஜூன் மாதம் நம்முடைய சபையில் செய்தியை கேட்டீங்க? கொஞ்சம் கையெழுத்துக்கீங்க. ஜூனில் நான் சொன்னேன், பாம்பையும் தேளும் வெளியே போகுது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? பாம்பு
தேடு. ஜூன் மாதம் எனக்கே ஒரு மாதிரி, ஏன்னா 4 வாரமுமே ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கார். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 4 வாரம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு ஏன் ஆண்டவர் சொல்ல சொன்னாரு எனக்கே தெரியாது. பாம்பு தேளு, பாம்பு தேளு வெளியே போகுது, கர்த்தர் நடாத களைகளை பிடுங்குறார், பாம்பு தேளு வெளியே போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. நானே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே எல்லா நாளும் மைக்க பிடிச்சா இதைய சொல்லுன்னு சொல்கிறீங்க? நானும் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா வாரமும் ஒரே வார்த்தை சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். உண்மைதானே? மனுஷங்களே நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார் சொல்லு. 4 வாரம் சொல்லிகிட்டே இருந்தேன், பாம்பு தேளு வெளியே போகுது, பாம்பு தேளு வெளியே போகுது. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு 2026 கர்த்தர் அற்புதத்தை காண செய்வார். 2025 பரிசுத்தப்படுத்தினா 2026 அற்புதத்தை பார்க்க செய்வார். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். வெளியே பரிசுத்தம் இல்லை, உள்ளம் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருந்தால் கர்த்தர் இங்கே ஆசீர்வதிக்கிறது. வெளியே நல்லா தான் இருக்கும், உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும். உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வனாந்திரத்தில் ஒரு என்கவுண்டர் இருக்கிறது. வனாந்திரத்தில் ஒரு சந்திப்பு, ஒரு டிவைன் என்கவுண்டர், ஒரு தெய்வீக சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. 3ஆவதாக வனாந்திரம் ஒரு ஆயத்தப்படுகிற இடம். தாவீதை அபிஷேகித்தார். ஆடு மேய்த்த தாவீதை அபிஷேகித்தார். அபிஷேகித்து கோலியாத்தை வீழ்த்தினார். கோலியாத்தை வீழ்த்தினதும் தாவீது என்ன நினச்சிருப்பார்? இதோட எனக்கு ராஜ பதவி கிடைச்சிருக்குன்னு நினச்சிருப்பார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நம்ம இந்த ஒரு வேலை கிடைச்சதை நம்ம நினச்சிட்டோம் இதோட மேலே உயர்ந்துட்டோன்னு. நினச்ச நேரத்தில் வேலை போயிடுச்சு. சத்தம் இல்லையே? ஆமாம், நினச்ச நேரத்தோட எங்கேயோ போயிட்டோம். நினச்சி ஒரு விதத்தில் நினச்ச நேரத்தில் எல்லாம் தலைகீழாக போயிடுச்சு. லைஃப் செட்டில் ஆகிட்டுன்னு நினச்ச நேரத்தில் தான் லைஃப்பில் குழப்பமே ஆரம்பிச்சுது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? என்னைக்கு லைஃப் இனி பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற நேரத்தில் தான் பிரச்சனை வரும்னு சொல்லுங்கள். ஆமாம், இதோட எனக்கு இந்த வேலை கிடச்சிச்சு, இனி பிரச்சனையே இல்லை. என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, இனி பிரச்சனையே இல்லை. எனக்கு இந்த வாழ்க்கை சரியாயிட்டு, இனி பிரச்சனையே இல்லை. பிள்ளைய பெற்றெடுத்துட்டேன், இனி பிரச்சனையே இல்லை. ஒவ்வொன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற நேரத்தில் தான் பிரச்சனை தொடங்கும். குருத்தோலை ஞாயிறு வந்ததும் அடுத்து வந்தது என்னது? வேலைக்கிழமை காட்டி கொடுத்தது. அதுக்கு அடுத்து குட் ஃப்ரைடே வந்தாச்சு. அடுத்து கல்லறைகளில் போட்டு வச்சாச்சு. யோசிச்சு பாருங்களேன். பிரச்சனை குருத்தோலை ஞாயிறுன்னு ஒரு வந்ததுமே அடிக்கி வர்றது, காட்டி கொடுக்கறது, ஏமாத்துறதும், கொலையும், அடக்கமும் எல்லாம் தான். பிரச்சனை இல்லைன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். கோலியாத்தை வீழ்த்தினதும் அவர் நினச்சிருப்பாரு ராஜாவுக்கான ப்ராசஸிங்குள்ளே போயிட்டோம், அந்த வேலைக்குள்ளே போயிட்டோம். இனி எனக்கு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இனி நம்ம லெவலே வேறன்னு நினச்ச உடனே அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது. அதோடு அவர் எங்கே போயிட்டாரு? வனாந்திரத்தில் போயிட்டார். ஆனால் கர்த்தர் வனாந்திரத்தில் கொண்டு போய் தான் ஒடுக்கப்பட்டவனுக்கும் முறுமுறுக்கிறவனுக்கும் கடனாளிக்கும் தலைவனாய் என் கர்த்தர் மாற்றி அதே தலைவர்களை, அதே தலைவனை, அதே தாவீதை என் கர்த்தர் சீசன் மாறின நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை ஒடுக்கப்பட்டு, கடன்பட்டு, கஷ்டப்பட்டு, நெருக்கப்பட்டு, இல்லை சில நேரம் ஒதுக்கி விடப்பட்டு வனாந்திரத்தில் அலைகிறவனாக இருந்த தேவனுடைய பிள்ளைகளை தான் என் கர்த்தர் இந்த 2026 செழிக்க பண்ணி, விருத்தி அடைய பண்ணி, பராக்கிரமசாலிகளா என் கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா தாவீது அப்படிதான். ஒரு சீசன் வனாந்திரம், அந்த வனாந்திரத்தில் தான் என் கர்த்தர் அவனை லீடராக மாற்றினார். அது ஆயத்தப்படுகிற இடம். அந்த வனாந்திரம் முடிஞ்ச உடனே என் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். வனாந்திரத்தில் ஒரு வழி உண்டானது அவனுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் வனாந்திரத்தில் வழி உண்டானா நமக்கு வனாந்திரத்தில் வழி உண்டு. 2026 சீக்கிரமாக சாட்சி கேட்கணும். சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும். வனாந்திரம் விசுவாசத்தை சோதிக்கும். ஃபெய்த் டெஸ்ட் தான் வனாந்திரம்.
வனாந்திரம் ஒரு தெய்வீக சந்திப்பு, தேவனோடு உள்ள சந்திப்பு, தேவனோடு நெருங்குவதற்காக தான் வனாந்திரம் ஆயத்தப்படுகிற இடம். அந்த வனாந்திரத்தில் தான் கர்த்தர் கடக்க பண்ணி ஒரு வழியை திறக்க போகிறார் இந்த வருடத்தில். இப்படி இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? ஆழத்தில் இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு ஃபெய்த் டெஸ்ட், ஒரு தெய்வீக சந்திப்பு, ஒரு ஆயத்தப்படுகிற இடம் இந்த வனாந்திரம். வனாந்திரம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, வனாந்திரம் கடினமான பாதை தான், வனாந்திரம் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆனாலுமே கர்த்தர் வனாந்திரத்தை கடக்க பண்ணினார். எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த வனாந்திரத்தை கடக்க பண்ணினார்? ரொம்ப வேதனையான தருணங்கள், ரொம்ப நெருக்கமான சூழ்நிலைகள், எத்தனை நாள் அழுதுருப்போம், உண்மை தானே? எத்தனை நாள் கதறி இருப்போம். 2026 எத்தனை, 2025 எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கோங்க, எனக்கு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும்னு கலங்கின நாள் எத்தனை இருக்கும்? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? எத்தனை கஷ்டங்கள், நெருக்கங்கள், துக்கங்கள், வேதனைகள், அதையும் தாண்டி 2026 பார்க்க கிருபை செய்திருக்கிறார். ஆனால் வனாந்திரத்திலையும் என் கர்த்தர் மன்னாவை கொடுத்த மாதிரி சின்ன சின்ன வாசல்களை திறந்து திறந்து போஷித்தார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? கையேந்தி நிற்கலை, நின்னது உண்மைதான், ஆனாலும் இருந்ததை விட ஏதோ தப்பி தப்பி நடக்க பண்ணார். உண்மைதானே? எத்தனை சூழ்நிலைகளை கடக்க பண்ணினார், எத்தனை வேதனைகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை நிந்தை, அவமானம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்க பண்ணியிருக்கிறார். அந்த வனாந்திரத்தை தாண்ட பண்ண ஆரம்பிச்சால், அந்த வனாந்திரத்தை தாண்டணும் என்றால், வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவனுக்கு கம்பீரமான அறுவடை. சாயங்காலத்தில் அழுகைன்னா விடியற் காலத்தில் மகிழ்ச்சி. நீ அழுகிறதற்கு ஒரு காலம் உண்டானால் சந்தோஷிக்கிறதுக்கு என்னது ஒரு காலம் உண்டு. 2025 வரைக்கும் நீ அழுத காலமாக இருக்கலாம், 2026 உன்னுடைய சந்தோஷத்தின் நாட்களாய் மாறும். 2025 நீ வேதனைப்பட்ட காலமாக இருக்கலாம், 2026 நீ சந்தோஷமாக இருக்கிற காலம். 2025 வரைக்கும் நீ துக்கப்பட்ட காலமாக இருக்கலாம், பைத்தியக்காரி மாதிரி அலைஞ்சிருப்பீங்க. கவலைப்படாதீங்க, 2026 கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். 2025 வரைக்கும் வெறுக்கையின் அனுபவமாக இருக்கலாம், 2026 கர்த்தர் மீதம் எடுக்க பண்ணுவார். எத்தனை பேருக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் மீதம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மீதம் எடுக்க பண்ணுவார் என் கர்த்தர். 2026 என் கர்த்தர் மீதம் எடுக்க பண்ணுவார். தலை குனிஞ்ச இடத்துல என் கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். என் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் கர்த்தர் உயர்த்துவார். 2026 வனாந்திரமான உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழியை திறப்பார். பார்க்குற வேலை ஸ்தலத்திலே ஒரு உயர்வை தருவார், ஒரு ப்ரொமோஷனை தருவார், ஒரு உயர்வை தருவார். சில எக்ஸாம்ஸ் எழுதுறது கூட, ஆண்டவரே வயசாயிட்டு நீயா எக்ஸாம் எழுதுறது, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட என்ன முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என் கர்த்தர் தெய்வீக ஞானத்தை தந்து, என் கர்த்தர் தயவை பெருக பண்ணி அந்த வேலையை தந்தார் என்றால், என் கர்த்தர் அந்த வேலையில் ப்ரொமோஷனை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது யாருக்கோ வருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். அந்த வேலையை தந்தார் என்றால் அந்த வேலையில் உனக்கான ப்ரொமோஷனை என் கர்த்தர் தருவார். சில ஊர்களுக்கான வாசல் நான் விசுவாசிக்கிறேன். வனாந்திரம்னா அரபு தேசம் ஒரு வனாந்திரம் தான், உண்மைதானே? அரபு தேசத்துக்கா சில எக்ஸாம் எழுதிருப்பீங்க, சில வேலைக்காக காத்திருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளும் வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிற நபர்கள் இருந்தால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த வனாந்திரத்திலேருந்து என் கர்த்தர் ஒரு வழியை திறப்பார் உங்களுக்கு. ஒருவேளை எந்த வாசல் எப்படி போகணும்னு தெரியாது, எப்படி வாசல் திறக்கும்னு தெரியாதுன்னு வேதனையோடு இருந்தால் கவலைப்படாதீங்க, ஏன் கர்த்தர் ஒரு வழியை திறப்பார் உங்களுக்காக. நீங்கள் எதிர்பார்க்கிற வாசல் அல்ல, நீங்கள் நினைக்காத விதத்தில் ஒரு வாசல் உங்களுக்கு திறக்கும். நீங்கள் நினைக்காத விதத்தில் ஒரு வாசல் திறக்கும். இந்த 2026 நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கும். நினைக்காத ஒரு வாசல் திறக்கும்.
கர்த்தர் சில நேரம் உங்களை இருக்கிற இடத்துல இருந்து வெளியே கொண்டு போகிறதற்கு நீங்க இப்ப இருக்கிற வேலையை வெறுமையாக்குவார். ஃபினான்ஷியலி வருமானமே இல்லாம வெறுங்கையா ஒன்றும் இல்லாத நிலைமை. அப்ப நினைப்போம், சார் இங்கிருந்து பேசாம எங்கேயாவது ஃபாரினுக்காவது போயிருக்கலாமே. ஆமா, சில நேரம் சில ஊருக்கு கொண்டு போறதுக்குன்னே கையை வெறுமையாக்குவார். வெறுங்கையா மாற்றி அப்பதான் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கர்த்தர் எந்த வாசல் திறந்தாலும் அதுக்கு ஓகே சொல்லுவோம். ஓகே சொல்லக்கூடிய அளவில் ஆக்கிடுவார். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நான் அங்கே இருக்க மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன், அங்கே போக மாட்டேன், அது போக மாட்டேனோ. கர்த்தர் எங்கே சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அந்த வனாந்திரத்தில் ஒரு வழி, அது தேவ திட்டம் எதுவோ அது நடக்கட்டும்னு சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே அப்படி சொல்லுங்க. அப்படி சொன்னா நிச்சயமா என் கர்த்தர் அவருக்கு எந்த வாசல், அவருக்கு எந்த திட்டம் உங்க மேல வைத்திருக்கிறாரோ, எந்த பாதை உங்களுக்கு திறக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த பாதையை திறக்கட்டுமே. திறந்து ஒரு கதவு இருக்கும், அந்த கதவை விட்டுட்டு மீதி எல்லா கதவையும் போய் தட்டிட்டு நிக்காதீங்க. எல்லா கதவையும் போய் தட்டுவோம், ஆனா உனக்கான கதவு திறந்து தானே இருக்கு. அந்த வழி உன்னுடைய கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? மொத்தம் வனாந்திரம் தான். ஆனால் என் கர்த்தர் அதில் ஒரு கண்ணு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு அப்படியே ரீடைரக்ட் பண்ணுங்க என்னுடைய லைஃப்பை. எந்த கதவோ அதை திறக்கிறதுக்கு. ஏன் அந்த கதவு மேல கண் போகல தெரியுமா? ஏன்னா அந்த கதவை பார்த்து பயம். ஏன்னா முன்னாடி அதே கதவு நிமித்தம் நீ தலை குனிஞ்ச நேரங்கள் உண்டு. வெட்கப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, நெருக்கப்பட்டீங்க. இப்போ மறுபடியும் அந்த கதவை யோசிச்சா உங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா ஏன் கர்த்தர் அந்த கதவை தான் திறந்து வச்சிருக்கிறார். ஏன்னா ஒரு சீசன்ல மோசே அதே எகிப்துக்கு போக பயந்தான். ஆனா சீசன் மாறினதும் அதே கதவுல தான் வழியாக தான் என் கர்த்தர் எந்த தேசத்துக்கு பயந்து வெளியே வந்தானோ அந்த தேசத்துல தான் என் கர்த்தர் கொண்டு போனார். எந்த ஊருக்கு பயந்து வந்தானோ அந்த ஊருக்கு தான் அவன் தைரியமா போக கிருபை செய்தான். என் கர்த்தர் உங்களுக்காக வாசலை என் கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். அந்த வாசல் இப்பொழுது உங்க கண்ணுக்கு மறைஞ்சது போல இருக்கலாம். ஒருவேளை அது திறந்துதான் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். அவர் கையில மொத்தமா அர்ப்பணிங்க. வாழ்க்கை மொத்தமா அவர் கையில அர்ப்பணிங்க. லைஃப் டோட்டல் அவர் கையில அர்ப்பணித்து உங்க சித்தம் போதும்பா, ஏன் சித்தம் இல்லை. உங்க சித்தத்துக்கு நான் வாழணும், ஏன் சித்தத்துக்கு அல்ல. எனக்கு வேலை எல்லாம் பெருசு, வேலையை விட வேலையை தந்த தேவன் தான் பெருசு. எனக்கு குடும்பம் இல்லை, குடும்பத்தை விட என் குடும்பத்தை இவ்வளவாய் நடத்தின தேவன் நீங்க தான் பெருசு. என் படிப்பை விட படிப்பை தந்த தேவன் பெருசு. எப்படி கிஃப்டை விட கிவரை பெருசான்னு நினைக்கிறோமோ அந்த கிவர் உங்களை கனப்படுத்துவார். பரிசை விட பரிசை தந்தவரை பெருசா நினைத்தால் பரிசை தந்தவர் உங்களை கனப்படுத்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கான தேவைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. There is a provision for you and the provision is the result of vision. பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த தரிசனம், அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். யெகோவா ஈரே, உன்னுடைய தேவைகள் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும்.